ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் அப்போ ஃபாரின்ல இருந்தேன். ஃபாரின்ல இருந்து அப்போ தான் நான் இங்கே வந்தேன். வந்தபோது எனக்கு பொதுச்செயலாளர் வந்து எனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்க. நான் வந்து சிஎம்ஐ பார்த்துட்டு வந்தேன். ஒரு 1 இயர் பிஃபோர் இருக்கும். சிஎம்ஐ பார்த்து சிஎம் என்னை கூப்பிட்டு கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, ஆனந்தன் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அண்ணா இவன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கான், நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. உடனே தளபதி என்னையை பார்த்து, அண்ணன் வந்து மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி இருப்பார், உனக்கு அது செட்டாக தான் ஆகணும். மிலிட்ரி ஸ்கூலில் வந்து எப்படி ராணுவ இப்போ ட்ரைனிங்லாம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு வருஷம் ட்ரைனிங் எனக்கு இருந்தது. அந்த ட்ரைனிங்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அண்ணனுக்கு தெரியும். அதெல்லாம் முடிச்சு இந்த பச்சை இங்கில சைன் போடுறதுக்கு முதல் காரணம் எங்க வழிகாட்டி என் ஆனந்தன் அவர்கள் மட்டுமே தான் சேரும். கழகத்தின் கொள்கை குரலாய் ஓங்கு ஒலிக்கும் அன்பு அண்ணன் ராஜ்மோகன் அவர்களையும், மருத்துவத்துறையில் மக்கள் நலவாரி கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அருண்ராஜ் அவர்களையும், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச நிர்வாகி ஆர் கமலக்கண்ணன் அவர்களையும், மற்ற பகுதி செயலாளர் மணி அவர்களையும், வட்ட செயலாளர் கோகுல் அவர்களும் இந்த ஃப்ரீ ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இங்க ஒரு முக்கியமான நன்றியை நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கார் ஓட்டுநரின் மகனாக எளிய பின்புலத்தில் இருந்து வந்த இந்த சபைநாதனை விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழக அரசின் தலைமை கோடாகவும் உயர்த்தி அழகு பார்த்தவர் நம் தலைவர். ஓட்டுநர் மகனுக்கெல்லாம் நம் தலைவர் தேர்தல் போட்டியிட சீட் கொடுத்தார். சிலர் நகையாட்டி பேசினார்கள். அவர்களை செயலால் பதிலடி கொடுத்து எளியோரும் அரசனை ஏறலாம் என்பதை நிரூபித்து காட்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என் நெஞ்சாத நன்றியை சமர்ப்பிக்கிறேன். மேலும் இன்னும் அழுத்தமாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன். விருகம்பாக்கம் தொகுதி எப்போதும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாகவே திகழும். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் தமிழகம் இன்னும் பல உண்மை உயிர்களை எட்டியும் என்று கூறி என நன்றி, வணக்கம்.